விஜய் ஆட்சியில் பரபரப்பான ஒரு வாரம். மாற்றத்தின் அறிகுறியா? ஏமாற்றத்தின் முகவரியா? தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பேற்று ஒரு வாரம் நிறைவடைந்துள்ளது. இந்த ஒரு வார கால தவேக ஆட்சியில் நடந்த அதிரடி திருப்பங்கள். அரசியல் சூறாவளிகள் மற்றும் அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் மாபெரும் அரசியல் சதுரங்க வேட்டை என்னென்ன என்பதை இனி பார்க்கலாம். பிரம்மாண்ட பதவியேற்பும் முதல் வாரமும். அசல் வேகமா? ஆரம்ப சூரத்தனமா? சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில். பாரம்பரிய உடைக்கு மாற்றாக கருப்பு நிற ஷூட் மற்றும் வெள்ளை சட்டை அணிந்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதிரடி அரசாணைகள். பொறுப்பேற்ற உடனே இல்லத்தரசிகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரத்தியேக மகளிர் பாதுகாப்பு பிரிவு அமைப்பதற்கான கோப்புகளில் முதல் கையெழுத்திட்டார். சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவது. வீட்டிலிருந்தே மதிய உணவு எடுத்து வந்து உட்கொண்டு. நாள் முழுவதும் முழுநேரமாக கோப்புகளில் கவனம் செலுத்தி பணியாற்றும் அவரது புதிய பாணி அரசு அதிகாரிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுமையான உடை வடிவம். தமிழக அரசியல்வாதிகள் என்றாலே பாரம்பரியமான வெள்ளை வேஷ்டி. சட்டை அணிவதுதான் வழக்கம். ஆனால் விஜய் இந்த வழக்கத்தை உடைத்து. கம்பீரமான கருப்பு கோட், வெள்ளை சட்டை மற்றும் ஃபார்மல் பேண்ட் அணிந்து முதலமைச்சராக பணிபுரிந்து வருகிறார். இந்த கார்ப்பரேட் லுக் இளைஞர்கள் மத்தியில் சிஎம் ஸ்டைல் என்ற பெயரில் புதிய ட்ரெண்டாக மாறியுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய அசல் வேகமா? அல்லது புதிய ஆட்சிகளுக்கே உரிய ஆரம்ப சூரத்தனமா? என்ற விவாதம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆரம்பகால நிர்வாகக் குளறுபடிகள். தொடக்க தடுமாற்றமா? நிரந்தர தள்ளாட்டமா? புதிய ஆட்சி அமைந்த சில நாட்களிலேயே அடுத்தடுத்து சில முக்கிய சர்ச்சைகள் வெடித்தன. நட்சத்திரக்குறி தமிழ்த்தாய் வாழ்த்து சர்ச்சை. பதவியேற்பு விழாவின் போது தேசிய கீதத்திற்குப் பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது பெரும் அரசியல் விமர்சனங்களை கிளப்பியது. இனி அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திரக்குறி ஜோதிடர் நியமன சர்ச்சை. முதலமைச்சரின் சிறப்பு பணி அதிகாரியாக தனது தனிப்பட்ட ஜோதிடரான வெற்றிவேல் என்பவரை விஜய் நியமித்தது கடும் விமர்சனத்திற்குள்ளாகி. பின்னர் அந்த உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. கஜானா காலி அறிக்கை. கடந்த கால நிதி மேலாண்மையால் மாநிலத்தின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக கூறி. திட்டங்களை முழுமையாகச் செயல்படுத்த கால அவகாசம் கோரப்பட்டது. இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் புதிய அரசுக்கு ஏற்பட்டுள்ள தொடக்க தடுமாற்றமா? அல்லது ஆட்சியின் நிரந்தர தள்ளாட்டமா? என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. சட்டமன்ற அதிரடியும் 25 கள் தந்த திருப்பமும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ். கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆதரவுடன் விஜய் அரசு 144 களின் ஆதரவைப் பெற்று வெற்றி பெற்றது. அதிமுக பிளவு. இந்த 144 களின் பலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கொர்டா உத்தரவை மீறி விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த எஸ்பி வேலுமணி மற்றும் வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவின் 25 அதிருப்தியும். களின் பலமும் அடங்கியுள்ளது. குதிரை பேரம் மற்றும் தகுதி நீக்க கடிதம். தவேக அரசு தங்களது களை விலைக்கு வாங்கி. குதிரை பேரம் நடத்தியதாக திமுக மற்றும் அதிமுக இபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டியது. கொர்டாவை மீறிய 25 களையும் தகுதி நீக்கம் செய்ய கோரி இபிஎஸ் சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அரசியல் சட்ட விதிகளின்படி கொர்டா உத்தரவை மீறிய 25 அதிமுக களின் பதவி பறிக்கப்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதே சமயம் விஜய் தான் 2 தொகுதிகளில் வென்றதால் தனது திருச்சி தொகுதியையும் ராஜினாமா செய்ய நேரிடும். இதனால் தமிழகத்தில் 26 தொகுதிகளுக்கு அதாவது பதவி பறிக்கப்பட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்களின் இடம். விஜய் ராஜினாமா செய்த ஒரு இடம். ஒரே நேரத்தில் மினி பொதுத்தேர்தல் வரும். இந்தச் சூழலில் விஜய் அவர்களின் மிகச் சாணக்கியத்தனமான மாஸ்டர் பிளான் மற்றும் தேர்தல் கணிப்பு பின்வருமாறு அமைய வாய்ப்புள்ளது. 25 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடியாரிடம் திரும்பிச் சென்றால் தவிர பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை. ஆதலால் பதவி பறி போவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளது.
அந்த 25 பேரின் பதவியை காப்பாற்றி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் விஜய் குதிரை பேரம் நடத்தி ஆட்சி செய்கிறார் என்ற அவப்பெயர் தவேகவுக்கு வந்துவிடும். எனவே அவர்களின் பதவி பறிக்கப்பட்டு அவர்கள் இடைத்தேர்தல் மூலம் மக்களின் சுத்தமான அங்கீகாரத்துடன் மீண்டும் வென்று வருவதையே விஜய் விரும்புவார். மினி பொதுத்தேர்தல் தொகுதி பங்கீடு மற்றும் தவேகவின் தனி பெரும்பான்மை இலக்கு இப்படியாக இருக்க வாய்ப்புள்ளது. காங்கிரசிற்கு 2 இடங்கள். அதிமுக வேலுமணி அணிக்கு 5 முதல் 6 இடங்கள். பதவி இழந்த கொங்கு மற்றும் வடக்கு மண்டல அசைக்க முடியாத VIP-களுக்கு தவேக ஆதரவளிக்கும். தவேக தனித்து போட்டியிடும் இடங்கள் 18 அல்லது 19 இடங்கள். தவேக போட்டியிடும் 18 இடங்களில் தீவிரமாக உழைத்து குறைந்தது 15 இடங்களை பிடித்துவிட்டால் சட்டமன்ற எண்கணிதம் தவேகவுக்கு சாதகமாக முற்றிலும் மாறிவிடும். தவேகவின் தனிப்பட்ட பலம் 107 எல்.ஏ.க்கள் என்பது 122 எல்.ஏ.க்கள் என்றாகி விடும். ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண் 118 எல்.ஏ.க்கள் என்பதை கடந்து அறுதி பெரும்பான்மை பெற்றுவிடும். ஆட்சி நிலைத்தன்மை ஏற்படும். கூட்டணி கட்சிகளின் தயவில் இருக்க வேண்டியது இல்லை. அசைக்க முடியாத தனிப் பெரும்பான்மை கிடைத்துவிடும். மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? மடை மாறுமா? விஜய் ஏற்கனவே அறிவித்தபடி தனிப் பெரும்பான்மை பெற்றாலும் தனக்கு ஆதரவு தந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்வின்படி அமைச்சரவையில் மந்திரி பதவி வழங்குவார். ஆனால் இந்த இடைத்தேர்தல் வெற்றி மூலம் தவேக 122 இடங்களை எட்டிவிட்டால் கூட்டணி கட்சிகளின் எந்தவொரு மிரட்டல் அரசியலுக்கும் விஜய் பணிய வேண்டிய அவசியமிருக்காது. அரசு துறைகளில் புரையோடிப் போயிருக்கும் லஞ்ச ஊழலை ஒழிப்பது, புதிய நிர்வாக கலாச்சாரத்தை உருவாக்குவது மற்றும் தவேகவின் முக்கிய கொள்கையான மதுக்கடைகளை மூடும் நடவடிக்கை போன்றவற்றை விஜய் தன்னிச்சையாகவும் தைரியமாகவும் நிறைவேற்ற முழு சுதந்திரம் கிடைக்கும். சுருக்கமாக கூறின், இந்த 25 அதிமுக எல்.ஏ.க்கள் தற்காலிகமாக தவேக அரசு சட்டமன்றத்தில் தடம் பதிக்க உதவிய ஏணிப்படிகள் மட்டுமே. சபாநாயகரால் அவர்களின் பதவி பறிக்கப்படும் போது அதை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி இடைத்தேர்தல் களத்தில் தவேகவை தனி பெரும்பான்மை சக்தியாக மாற்றுவதே முதலமைச்சர் விஜயின் இறுதி இலக்காக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம்.